இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கொழுக்கட்டை மாவு வச்சு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை மாவுக்கு அச்சு நம்ம கொடுக்குறோம், அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இந்த கொழுக்கட்டை மாவு நம்ம 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. கொழுக்கட்டை செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு மாதிரிலாம் ஆக வேண்டாம். இப்போ துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தேங்காய் இதை அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் ஒரு 1/4 கப் நிலக்கடலை துருவி சேர்த்துக்கிறேன். வெல்லம் பாகுபதம் வரக்கூடாது, பார்த்துக்கோங்க. பாகு மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பூர்ணம் அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பூரத்தை அப்படியே வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே சூடில் வச்சிடாதீங்க. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா காலையில் செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அப்படியே தேய்க்க தேய்க்க நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி வரும். இப்படி வரணும். கையில் ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி விரட்டி வச்சுடுங்க. கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வரணும். விரலில் ஒட்டக்கூடாது, இப்படி இருக்கணும். இந்த கொழுக்கட்டை வச்சு தான் நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் காம்போவில் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இதில் கொழுக்கட்டை செய்யும்போது ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு 8 பொருள் அடங்கினது ஒரு காம்போவில் கொடுத்துட்ருக்குறேன். நல்லா இந்த மாதிரி ஒருத்தர் பிசைஞ்சுக்கோங்க மாவை. இப்படி வச்சுட்டு விரலில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே அப்படியே அமைக்கி விடணும். அப்போ தான் வெளியே அந்த அச்சு விழும், ஷேப் விழும். இந்த பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்க மாவை இந்த மாதிரி மூடிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் தடவைனா இட்லி தட்டில் வச்சுக்கிறேன். இட்லி எண்ணெயில் தண்ணி காய வச்சுட்டேன். தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டலாம். இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கணும். கொஞ்சம் வேர்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்புறம் எடுக்கலாம். இப்போ சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் அப்படியே ஒரு 2 விரல் அப்படியே பிக்கிற மாதிரி தான் இருக்குது. பூர்ணம் இந்த மாதிரி நிலக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த கொழுக்கட்டை மாவு, கொழுக்கட்டை அச்சரை நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. இது ஃபெஸ்டிவல் காம்போன்னு வேறு நம்ம தனியாக நம்ம போட்டிருக்கிறோம். இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கொழுக்கட்டை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக கொண்டாடுங்க.